வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிஎம் அன்ரிஜிஸ்டர் டீலருக்கு கொடுக்குற ரெண்ட்டு எப்படி ஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னு தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம நேராக வவுச்சர் போயிடலாம். வவுச்சரில் நம்ம ஆல்ரெடி ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் கொடுத்துருப்போம். அது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அக்டோபர் மந்த் என்ட்ரி போடும்போது மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா அதில் ஆர்சிஎம் நம்ம கட்ட போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம அதுக்கு டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். 31/10 எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கலாம். ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அது மேலே வச்சுட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் வரைக்கும் உங்களுக்கு நாட் அப்ளிகேபிள் தான். அதாவது ஜிஎஸ்டி எதுவும் அப்ளிகேபிள் கிடையாது. இந்த முறை ஜிஎஸ்டி அப்ளிகேபிள். சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி அப்ளிகேபிள் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஹெச்எஸ்என் கோடும் அண்ட் தென் ஜிஎஸ்டி ரேட்டும் உங்களுக்கு கேட்கும். ஸோ இது நமக்கு தேவையில்லை. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜிஎஸ்டிஆர் 1ல் நம்ம டிக்ளேர் பண்ண போகிறதில்ல. ஒன்லி 3Bயில் மட்டும்தான் டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை நாட் அப்ளிகேபிள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே இன்க்ளூட் அசசபிள் வேல்யூ கால்குலேஷன் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் சர்வீஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. சர்வீஸில் பேஸ்ட் ஆன் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் தென் மோர் டீட்டெயில் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆர்சிஎம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆர்சிஎம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட் அப்ளிகேபிள்னு இருக்கும். இதை என்டர் கொடுத்துட்டு ஜிஎஸ்டி எடுத்துக்கங்க. ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு சேவ் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இப்போ ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10,000 ருபீஸ்க்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது நம்ம அவுட்புட் லயபிலிட்டி போடணும். கரெக்டுங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டாட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டின்னு இருக்கும். ஜிஎஸ்டியை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இன்க்ரீஸ் இன் டேக்ஸ் லயபிலிட்டி அண்டு இன்புட் டேக்ஸ் கிரெடிட், அதாவது டேக்ஸை நான் கட்டிட்டு அந்த மாதமே நான் இன்புட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். யாருக்கு நம்ம சப்ளை கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர் டீலருக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம அவுட்புட் டேக்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அவுட்புட் சிஜிஎஸ்டி எடுத்துகிட்டு 9% 10,000 ரூபாய்க்கு கால்குலேட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அதில் வேல்யூ நம்ம மேனுவலாக தான் என்ட்ரி போடணும். அண்ட் தென் டெபிட் அவுட்புட் டேக்ஸை நம்ம மறுபடியும் எடுத்துக்கிறோம். எஸ்ஜிஎஸ்டி எடுத்துக்கிறோம். அதில் சேம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். 900 போடுறோம். அண்ட் தென் இதை நம்ம இன்புட்டாக எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நமக்கு டேக்ஸ் கட்டிட்டு இன்புட்டாக எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட வேல்யூ அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் 900. அண்ட் தென் இன்புட் எஸ்ஜிஎஸ்டி இதையும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 900 எடுத்துக்குவோம். அண்ட் தென் லேண்ட் ஓனர் நீங்கள் கண்ட்ரோல் என்டர் கொடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் அண்டு கன்சியூமர் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இதை கவனித்து போடுங்க. அண்ட் தென் இதில் ப்ரொவைட் ஜிஎஸ்டி டீல், இதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இந்த இடத்துல நோ கொடுத்தீங்கன்னா அங்கே எரர் வரும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் கொடுத்தா இந்த இடத்துல பார்ட்டி நேம் நாட் அப்ளிகேபிள் தான் இருக்கும். ஏன்னா சரியாக செலக்ட் ஆகிருக்காது. ஸோ நம்ம பர்டிகுலர் லேண்ட் ஓனர் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணால் தான் ஸோ இங்கே அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் அப்படின்னு உங்களுக்கு அலோகேட் ஆகும். கீழே டைப் ஆஃப் சப்ளையும் நம்ம சர்வீசஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் நேரேஷன் பீயிங் ரெண்ட்டு ஃபார் தி மந்த் ஆஃப் அக்டோபர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் அக்டோபர் மந்தில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நவம்பர் 2 சேர்த்து போட்டு கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மிஸ் பண்ணக்கூடாது. 24 அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த டேக்ஸும் நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ அவுட்புட் டேக்ஸு நமக்கு 36,000 ரூபாய் இருக்குது. இன்புட் டேக்ஸு 18,000 ரூபாய் இருக்குது. டோட்டலாக 18,000 ரூபாய் இருக்குது. இந்த ஆர்சிஎம்க்கு 1,800 ரூபா உங்களுக்கு கால்குலேட் ஆகிருக்கும். 900 ரூபா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கால்குலேட் ஆகிருக்கும். ஸோ அவுட்புட்லேருந்து இன்புட்டு மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேலன்ஸ் இருக்கிறது பேமெண்ட் பண்ண போகிறீங்க. இது எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இந்த பேமெண்ட் பண்ணுறதுல நீங்கள் இதையே இன்புட் எடுத்துக்கலாம். இன்புட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸு 16,200 தான் வரும். டோட்டல் டேக்ஸ் பெய்டு 18 தான் வரும். இதுவே ரெகுலர் கேஸ் லாஸ்ட் மந்த் கேஸ் பாருங்கள், அவுட்புட்லேருந்து இன்புட் மைனஸ் பண்ணால் 18,000 தான் வரும். இந்த மாதமும் 18,000 தான் வரும். இந்த ஆர்சிஎம் அப்படிங்கிறது ஒன்லி அக்கௌண்டபிலிட்டிக்காக தான் மட்டும்தான். சரிங்களா? இப்போ நம்ம ஜிஎஸ்டிஆர் 3B ரிப்போர்ட்ஸில் நம்ம போய் பார்த்துடலாம். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அண்ட் தென் ஸ்டாச்சுரி ரிப்போர்ட்ஸ். அதில் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸில் ஜிஎஸ்டிஆர் 3Bயில், ஏன்னா 3Bயில் மட்டும்தான் டிக்ளேர் பண்ண போகிறோம். ஆல்ட் F1ல் 110லேருந்து 31/10 அதாவது அக்டோபர் மந்த்துக்கு நீங்கள் அடுத்தடுத்த மந்த்துக்கு நீங்கள் கொடுத்துக்கணும். ஆல்ட் F1 டீட்டெயில்டு வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக காமிக்கும். ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வேல்யூ 2 lakh 1 lakh 10,000 அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ 2 lakhக்கு நீங்கள் அவுட்புட் எடுத்துட்டீங்க. ஆர்சிஎம்
இதில் எடுத்துட்டீங்க. எந்த காலத்தில் போடணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த என்ட்ரி கரெக்டாக பாஸ் பண்ணிங்கன்னா அந்தந்த காலத்தில் போய் கரெக்டாக உட்காந்துருக்கும். ஸோ இதில் வந்து இன்வெர்டு சப்ளைஸ் ஃபார் ரிவர் சார்ஜ் வந்து 900 நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த டேக்ஸும் பேமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுவே வந்து டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ்லேயும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ பேலன்ஸ் ஷீட் போயிருங்க. பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு Alt F1 கொடுத்துக்குங்க. Alt F1ல் கொடுத்துட்டிங்கன்னா அதே 18,000 தான் இருக்கும். இந்த 18,000 நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து 0 ஆயிரும். டேக்ஸ் லைபிலிட்டி எதுவும் காமிக்காது. இது உங்கள் கம்பெனியில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீம்கிட்ட நீங்கள் பேசிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.